நேபாளத்தில் வாட்ஸ்அப், எக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் உள்பட 26 சமூக வலைத்தளங்களுக்கு கடந்த வாரம் அந்நாட்டு அரசு தடை விதித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் தலைநகர் காத்மண்டுவில் உள்ள மைத்திகர் பகுதியில் திங்கட்கிழமையன்று காலை 9 மணியளவில் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டனர். ஊழலை ஒழியுங்கள், சமூக ஊடகங்களை அல்ல, ஊழலுக்கு எதிராக திரண்டுள்ள இளைஞர்கள் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி அவர்கள் பேரணியாக சென்றனர். நேரம் செல்ல செல்ல போராட்டத்தில் பெரும் திரளான இளைஞர்கள் கூடிய நிலையில் காத்மண்டுவில் உள்ள நேபாள அரசு அலுவலகங்கள் உள்ளிட்டவற்றை அவர்கள் முற்றுகையிட்டனர். ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கில் திரண்டு முற்றுகையிட்டவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்றனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. காத்மண்டுவில் உள்ள பல்வேறு அரசு அலுவலகங்கள் முன் திரண்ட போராட்டக்காரர்கள் பேரிகார்டுகளை தகர்த்தெறிந்து நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளும் நுழைந்தனர். இதனைத் தொடர்ந்து ஏராளமான ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதமர் KP சர்மா ஒலியின் இல்லத்தை முற்றுகையிட பேரணியாக சென்றனர். அவர்களை தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் போராடி தடுத்தனர். காத்மண்டுவின் முக்கிய சாலைகளில் திரண்ட போராட்டக்காரர்களை தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசியும் காவல்துறையினர் கலைக்க முயன்றனர். நிலைமை கைமீறி சென்றதை அடுத்து கண்டதும் சுட நேபாள அரசு உத்தரவு பிறப்பித்தது. காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலர் காயமடைந்தனர். தொடர்ந்து பதற்றம் அதிகரித்ததால் மிக முக்கிய இடங்களில் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பதிமூன்று முதல் 28 வயது வரை உள்ளவர்கள் முன்னின்று நடத்தும் ஜென் இசட் கிளர்ச்சி போராட்டத்தால் நேபாள தலைநகர் காத்மண்டுவில் போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது. சமூக ஊடக நிறுவனங்களிடம் இருந்து வசூலிக்கப்படும் வரியை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கையாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் உள்ளிட்ட நிறுவனங்கள் அரசிடம் பதிவு செய்து உள்ளூர் தொடர்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என நேபாள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை நிறைவேற்ற சமூக ஊடக நிறுவனங்களுக்கு நேபாள அரசு விதித்த 7 நாட்கள் கெடு நிறைவடைந்த நிலையில் கடந்த வியாழன் நள்ளிரவு முதல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், யூடியூப் உள்ளிட்ட 26 சமூக ஊடகங்கள் நேபாளத்தில் ஆஃப்லைனுக்கு சென்றன. நேபாளத்தில் ஃபேஸ்புக் பயனர்களின் எண்ணிக்கை சுமார் 1,35 லட்சமாகவும் இன்ஸ்டாகிராம் பயனாளர்களின் எண்ணிக்கை சுமார் 36 லட்சமாகவும் உள்ளது. இவர்களில் பலர் தங்கள் வணிகத்திற்காக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூபை நம்பியுள்ளனர். மேலும் வெளிநாடுகளில் தங்கியுள்ள 70 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெளிநாடுகளில் கல்விக்காகவும் வேலைக்காகவும் தங்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர்களை அவர்களது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் வாயிலாகவே தொடர்பு கொள்கின்றனர். இந்நிலையில் சமூக ஊடக தளங்கள் செயலிழந்ததால் இளைஞர்கள் கொதித்து எழுந்து கிளர்ச்சியை தொடங்கியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.